உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய். உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய். ஒரு கொடுப்பாய் புது உயிரளிப்பாய். ஒரு கொடுப்பாய் புது உயிரளிப்பாய். உயிரே என் இயேசுவே. எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மைகளையும் நன்மைகளையும் காண எப்பொழுதும் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அவற்றை எடுத்துரைக்கும் போதும் அவற்றை முன்னிறுத்தி வாழ அழைப்பு விடுக்கும் போதும் மக்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை, அவற்றிற்கு செவிமடுப்பதில்லை. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் திருவள்ளுவர். உருவும் தோற்றமும் எப்படி இருப்பினும் அதை கொண்டு தெளியாமல் பொருளின் உண்மை நிலையையும் இயல்பையும் கண்டறிவதே உண்மையான அறிவாகும். இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு யோவானின் வருகையையும் அவரது பணிகளும் ஏற்கனவே வந்துவிட்டது என விளக்குகிறார். ஆனால் மக்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை என்பதை நினைத்து வருந்துகிறார். அவ்வாறே இன்றும் நன்மைகளையும் உண்மைகளையும் எடுத்து கூறுபவர்களை இச்சமூகம் கண்டுகொள்வதில்லை என்பதை தெளிவாக்குகிறார். இந்நிலை மாற வேண்டுமெனில் உண்மையை கண்டறியும் மனப்பாங்கு மனிதர்கள் மத்தியிலே உருவாக வேண்டும். உண்மையான நிகழ்வுகள் இனம் கண்டுகொள்ளப்படும் போது நன்மைகள் இச்சமூகத்திலே நிரம்பி வழியும். திருமுழுக்கு யோவானைப் போல நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகரவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மறைமுகமாக இயேசு சுட்டிக்காட்டுகிறார். நாம் இன்று வாழும் சமுதாயத்தின் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடுபவர்களுக்கு தடங்கலாக இராமல் உண்மை நிலை கண்டு கொள்ளும் மனிதர்களோடு இறைமகன் இயேசு விரும்பும் இறையரசை இம்மண்ணில் மலரச் செய்ய நாம் பாடுபட வேண்டும். இதுவே ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பம். இதை நிறைவேற்றுகின்ற மனிதர்களோடு நாமும் இணைந்து கொண்டு இறையரசை இந்த மண்ணில் பரப்ப செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே நான் தருகின்றேன். உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே நான் தருகின்றேன். உயிர் தருவாய் தேவ, அருள் தருவாய். உயிர் தருவாய் தேவ, அருள் தருவாய்.